சில்வர் ரேட்டு மட்டும் சமமா போகல, தங்கத்துடைய ரேட்டும் சமமா தான் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்லாதனால இந்த சமமான நிலையில போய்கிட்டு இருக்கு. வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, இந்த ரேட் வந்து விலை உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இல்ல விலை இறங்குவதற்கு தற்காலிகமா இறங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, கிடுகிடுன்னு தங்கமும் சரி, வெள்ளியும் சரி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உயர ஆரம்பிக்கும். ஒரு 6 மாத காலம் இருக்குமா சார்? இல்ல சொல்ல முடியாது. இது யாராலயுமே கணிக்க முடியாது. 6 மாச காலம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த பேட்டிய முடிஞ்சு இது ஒளிபரப்புறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வேர்ல்டுல ஒரு மூலையில ஒருத்தன் பாம்பு போட்டான், இல்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அதனால தங்கத்தில பாதிப்பு வரும். இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அது தங்கத்தில பாதிப்பு வரும். அதனால எதையுமே வந்து இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னா, அது சமச்சீரா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி போய்க்கிட்டு இருக்கும். அப்படின்றது பொருளாதார வல்லுனர்கள், பல நிதி நிறுவனங்கள் உலகளாவிய அளவுல பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள், நிறைய பிசினஸ் பண்ற, ட்ரேடிங் பண்ற ட்ரேடர்ஸு, பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸு, இந்த மாரி எல்லாருமே அந்த பங்குத்துறை ஆராய்ச்சியாளர்கள், அந்த மாரி பொருளாதார நிபுணர்கள், இவங்க எல்லாமே சொல்றது பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட இன்னும் தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமா விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க.